என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம BTC USDT டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $78,700 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். ஸோ மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்து ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு திரும்ப வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ப்ரைஸு பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்று என்ன கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நேற்று வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஈவன் தோ இது ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகியிருந்தால் கூட ஸோ இன்றைக்கி கேண்டல் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 79,500க்கு மேலே 79,500க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷன் எது வைக்க போகலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதாவது கரெக்ஷன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷில் வர கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு பியரிஷில் வர கரெக்ஷன் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த கரெக்ஷன் எது வைக்க போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன 86,000 அதாவது 85,000லேருந்து 87,000 ஓகேங்களா இந்த ரேஞ்சுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் இந்த 86,000ன்றது ஒரு மேஜர் சப்ளை ஏரியாவை ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை ஏரியாவை BTC வந்து டேப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு 79,500க்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் அது வைக்க போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு மேலே போயிட்டு இந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ லைன் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? அந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் பண்ணதுனால இப்போ அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். மேபி மேலே போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து மேலே போயிட்டு அந்த எல்லோ லைனையோ இல்லை அந்த எல்லோ லைன் பக்கத்தில் தொட்டு மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி 79,500க்கு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிட்டானா இது இங்கேருந்தே கீழே வரும். ஓகேங்களா? இன்றைக்கி கேண்டலும் நம்மளுக்கு புல்லிஷாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு BTC வந்து இந்த 86,000க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ரைட் ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஆகலை. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த லோ ஓகேங்களா நேற்று வந்த லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,660 ஓகேங்களா. நம்ம எந்த லோ பெண்டிங்கில் இன்னும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இயர்லி கேண்டலு. ஸோ இந்த இயர்லி கேண்டலோட லோ ஓகேங்களா இயர்லி கேண்டல் லோ பார்த்தீங்கன்னா 74,400 கீழே வந்து இன்னும் $200 வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த லோவை எடுத்துட்டு ஒரு வேளை நம்மளுக்கு அந்த லோவை எடுத்துட்ட பிறகு கீழே இருக்க இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிவிட்டு திரும்பி இருந்ததுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் அது எடுக்காமல் திரும்புறதுனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி போயிட்டு அகெயின் கீழே வரலாம். ஏன்னா 80ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருந்தது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அந்த 80ன்ற லெவலில் வந்து உடச்சிட்டு மேலே போகிறதுனால ஒரு புல்லிஷ்னு நினச்சி ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். ஸோ இது எப்பப்போ புல்லிஷ் ஆகும் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நம்மளுக்கு மெயினான பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஓகேங்களா. இந்த சப்ளை உடையும் போது தான் நம்மளுக்கு வந்து புல்லிஷாகவே மாறும். சரிங்களா? அது வைக்க நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷாக வந்து மாறத்துக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது பாருங்கள் இந்த 90,000 ஓகேங்களா. இந்த 90,000 உடச்சிதுன்னா இந்த 100,000க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 86,000 ஃபஸ்ட்டு வந்து சப்ளை ஏரியா வந்து 86,000 அடுத்து இந்த 90,000 உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த 100,000க்கும் போகலாம். சரிங்களா? ஸோ அது என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கீழே வந்து நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம். ஓகேங்களா? அதாவது டிமாண்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிட்டோ இல்லைனா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் போட்டு அப்படியே ப்ரைஸ் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ரைட் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஒன்லிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது நீங்களும் அதோட ஒன்லிஸ் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.